பயிற்சி 6.1 மூணாவதுல கணக்கு ரூட் ஆஃப் 1 + sin θ / 1 - sin θ ஈக்குவல் டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சிலது. எப்போவுமே நான் ஏற்கனவே இதை எடுத்துக்காட்டில் இதே மாதிரி காசு வச்சு ஒரு கணக்கு இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 1 + sin θ / 1 - sin θ கீழே இருக்கிறது பார்க்கணும். கீழே மைனஸ் இருந்தால் அதோட எதிர்குறி ப்ளஸ்ஸால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அப்போ கீழே மைனஸ் எதிர்குறியால் பெருக்கிறோம். இது 1 + sin θ பெருக்கல் 1 + sin θங்கிறப்ப என்ன கிடச்சிடும்? ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 × 2 என்னப்பா போடுவோம்? 2 ஸ்கொயர். 3 × 3 என்ன போடுவோம்? 3 ஸ்கொயர். அதே மாதிரி தான் 1 + sin θ × 1 + sin θ 1 + sin θ ஹோல் ஸ்கொயர். கீழே எப்படி இருக்குது? இந்த இது பாருங்கள், a - b × a + b வடிவத்தில் இருக்குது. a² - b². அதான் ஏங்கிறது 1, bங்கிறது sin θ, a² 1² - sin² θ. இப்போ கீழே இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த முற்றொருமையிலிருந்து sin² θ + cos² θ = 1லேருந்து 1 - sin² θ அங்கிட்டு மைனஸ் பண்ணால் என்ன இருக்கும்ப்பா? 1 - sin² θ மதிப்பு என்னது? cos² θ. அப்போ ரூட் அவுட் எடுக்கிறப்ப இந்த ரூட்டுக்கு இந்த 2 அடியாய் வெறும் 1 + sin θன்னு கிடைக்கும். இந்த ரூட்டுக்கு இந்த 2 அடியாய் வெறும் cos θன்னு கிடைக்கும். தனித்தனியாக நம்ம கீழே பகுதி கொடுக்குறோம். 1/cos θ நடுவில் ப்ளஸ்ஸு sin θ /cos θ. 1/cos θனா என்ன மதிப்பு? secant θ. sin θ /cos θ என்ன மதிப்பு? tan θ. ஸோ இந்த மாதிரி தான் என்னது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ கீழே என்ன இருக்கோ அதோட எதிர்குறியால் மேலேயும் கீழேயும் பெருக்குங்க. மேலே பெரும்பாலும் ஒன்று a + b² வரும், இல்லைன்னா a - b ஹோல் ஸ்கொயர் வரும். கீழே கட்டாயமாக a - b a + b தான் இருக்கும். அதை a² - b² மாற்றி எழுதுனாலே ரூட்டை விட்டு வெளியே எடுத்து பின்னமாக தனித்தனி பின்னமாக எழுதுனா நமக்கு தேவையான அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கணக்கு பாருங்கள், அதே மூணாவதுல 2வது கணக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதுன்னு என்னப்பா தனித்தனியாக பண்ணுறோம். இங்கே கீழே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸால் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸால் பண்ணுறோம். இப்போ 2 அடுக்கு கிடைக்கிது. இங்கே 1 + sin θ ஹோல் ஸ்கொயர், கீழே அதே 1 - sin² θ தான். இங்கே மேலே எப்படிப்பா இருக்குது? 1 - sin θ ஹோல் ஸ்கொயர், கீழே அதே தான் கிடைக்கும். ஏன்னா a - b × a + bனாலும் ஃபார்முலா a² - b² தான். a + b × a - bனாலும் ஃபார்முலா a² - b² தான். இப்போ ரூட் இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ண எழுதலாம்? cos² θன்னு பிரதிட்டுலாம். இப்போ ரூட்டை விட்டு எடுக்கிறோம். 1 + sin θ /cos θன்னு ஆயிரும். இங்கே 1 - sin θ /cos θன்னு ஆயிரும். ரெண்டுக்குமே என்னப்பா இருக்குது? மீச்சிமா cos θ தான். ஸோ பொதுவாக cos θன்னு எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிறத நம்ம அப்படியே சால்வ் பண்ணுறோம். 1 + sin θ + 1 - sin θ ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகும்? அடியாயிரும். அப்போ 1 கூட்டினோம்னா 2/cos θ. ஸோ 2/cos θ என்னது? 2/1 × cos θ 1/cos θ. 1/cos θோட மதிப்பு என்னது? secant θ. அங்கே 1 இருந்துச்சு, இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான். சரியா? அந்த ரூட்டில். ஸோ ரூட் வடிவத்தில் வந்தாலே கீழே பாருங்கள், அதனுடைய அந்த காஞ்சுகேட் இணை, அதால் மேலேயும் கீழேயும் சுருக்கினீங்கனாலே அந்த தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக எழுதுனா கூட பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் இருக்கும். அப்போ 2 மார்க் கேள்வியில் கேட்குறாங்கன்னா 1 மார்க்காவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த பெருக்கி வைக்கணும். கீழே இருக்கிற மைனஸ்னால் ப்ளஸ்ஸாலையும், கீழே இருக்கிறது ப்ளஸ்னால் மைனஸாலையும் மேலேயும் கீழையும் பெருக்கி சுருக்கியிருந்தாலாவது 1 மார்க்காவது போடுவாங்க. சரியா? கொஞ்சம் முக்கோணவியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து திரும்ப பார்த்தோம்னா 3 முற்றொருமை தான். அடுத்தது அந்த தலைகீழ் விதிகள். அடுத்தது tan θனா sin/cos, cot θனா cos/sin. இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் சுற்றி வரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா முக்கோணவியல் மாதிரி ஒரு நல்ல பாடம் வந்து வேறு எங்கே நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி மார்க் வாங்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.